உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலி ஸய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆன் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஸதகல்லாஹுல் அலீம். வகால நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷரன் வ கதபலஹு பிஹா அஷர ஹஸனாத்தின் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். புகழ் அனைத்தும் ஏக ஒருவனாய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாட்டுமாக. சாந்தியும் சமாதமும் எம்பெருமான் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடிச்சுவற்றி அப்படியே சற்றும் சருகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், முன்னோர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸ் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அருள் என்றென்றும் குன்றாமல் நிறைவான முறையில் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், இந்த உலகத்துக்கு தோன்றியது முதல் அவர்கள் மரணிக்கிற வரை எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படியெல்லாம் இருந்தது, அவர்கள் நம்முடைய இந்த உம்மத்திற்காக என்னென்ன எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள், எப்படியெல்லாம் இந்த உம்மத்தை வழிநடத்தி சென்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாரங்களிலும் நாம் இந்த மாதம் ஆரம்பத்து ரபியுல் அவ்வல் ஆரம்பம் முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பிலிருந்து அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் உண்டான வாழ்க்கை வரலாறு, அவருடைய எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களை பற்றியெல்லாம் நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம், அதை தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை அவர்களை அந்த பிறந்த நாள் அன்று அவர்களை எப்படியெல்லாம் புகழ வேண்டும், நம்மின் மீது என்னென்ன கடமைகள் இருக்குது என்பதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி நமக்கு முன்னால் ஆசிரியர் பந்தர் அவர்கள் அழகான முறையில் சொன்னார்கள். இப்போ அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் பிரகாரம் சஹாபாக்கள் அப்படியே வழிமுறையில் பின்பற்றி நடந்தார்கள். அவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள். அந்த பார்த்ததின் அடிப்படையில் அவர்களை நேரடியாக அவருடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழச் சொன்னார்களோ அதன்படி வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையில் அவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்களோ அதே போன்று இவர்களும் சஹாபாக்களும் அந்த நேரடியாக பார்த்து அதன்படி அவர்களும் தன்னுடைய நடைமுறைகளையும் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தருணத்தில் சந்தோஷமாக இருந்தார்கள் சொன்னால் இவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஒரு தருணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு துக்கத்தோடு இருந்தால் இவர்களும் கவலையோடு துக்கத்தோடு இருப்பார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் நேரடியாக பார்த்ததன் காரணமாக அவர்கள் மீது அளவு கடந்த பிரியத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதே போன்று எந்த அளவுக்கு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பது மீது அதிக அளவு பிரியம் கொண்டிருந்தார்கள். ஒரு சஹாபி கூட அதாவது துஆ செஞ்சார், இது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் இதுவரைக்கும் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த கண்களை கொண்டு நான் பார்த்தேனோ அந்த கண்ணை பிறர் இதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததுக்கு பின்னால் நான் என்னுடைய கண்ணை கொண்டு வேறு யாரையும், என்னுடைய மனைவியை, என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய குடும்பத்தாரை யாரும் பார்ப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை, ஆசையும் இல்லை. அதனால் என்னுடைய கண்ணுடைய பார்வையை போக்கிவிடு என்பதாக அல்லாஹ்வுடைய இருக்கரம் என்னை துவா செய்தார்கள். அந்த துவாவின் அவர் செய்த அந்த துவாவின் பிறகு தான் அந்த கையை கீழே போட்டு அவருடைய கண்களும் தெரியாமல் ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த சஹாபாக்கள் பிரியம் கொண்டார்கள், முஹப்பத் கொண்டார்கள். அவர்கள் நேரடியாக பார்த்ததன் காரணமாக அந்த அளவுக்கு அவர்கள் முஹப்பத் வைத்திருந்தார்கள். இப்பொழுது நாம் அவர்கள் மீது பிரியம் வைக்கின்றோம், அவர்கள் மீது நாம் அவர்கள் மீது நாம் பிரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நடைமுறைகளை,
அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை நாம் வெளிப்படுத்தும் போது, அதன்படி நாம் நடக்கும் பொழுதுதான் அவர்கள் மீது உண்மையான பிரியத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக முடியும். இப்போ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களோ, எப்படியெல்லாம் வாழச் சொன்னார்களோ, அதன்படி நம்முடைய வாழ்க்கை நெறிகளை அனைத்தையும் நாம் கடைபிடித்து வாழும்பொழுதுதான் நாம் அவர்கள் மீது அந்த சுன்னத்தான வழிமுறைகளை என்பதை அப்படியே நாம் பின்பற்றி வாழும்பொழுதுதான் நாம் அவர்கள் மீது உண்மையான பிரியராக, உண்மையான காதல் கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆக முடியும். அந்த உண்மையான பிரியத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்று சொன்னால், அந்த நடைமுறைகளின் மூலமாகவும் அவர்கள் மீது நாம் புகழக்கூடிய அந்த புகழ்ச்சியின் மூலமாகத்தான் நாம் உண்மையான அவர் மீது காதலராக, உண்மையான அவர் மீது பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக, அன்பு கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆக முடியும். இப்போ அவர்கள் நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள், அதன்படி அவர்கள் சொன்னதன்படி அதன் செயலின்படி அதன்படி செயலாற்றினார்கள். இப்பொழுது நாம் எப்படி அவர்களுடைய அந்த பிரியத்தை நாம் அடைய வேண்டும்? அவர்கள் சஹாபாக்கள் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியத்தை வெளிப்படுத்தினார்களோ, அதே போன்று நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? அவர்கள் மீது அந்த பிரியத்தை நாம் எப்படி காண முடியும் என்று சொன்னால், அவர்கள் மீது நாம் அதிகமாக புகழ வேண்டும். அந்த புகழ்ச்சி என்னவென்று சொன்னால், நாம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். அதாவது நாம் ரபியுல் அவ்வல் ஆரம்பம் முதல் ஒரு 12 நாட்கள் மட்டும் புகழுவது அல்ல. அந்த புகழ்ச்சி மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் அந்த 12 நாள் மட்டும் நாம் புகழ்ந்து விட்டு அதோடு அடுத்த ஆண்டுகள் தான் திரும்ப புகழ வேண்டும் என்பது அல்ல. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு மட்டும் புகழக்கூடியவர்கள் அல்ல. காலம் முழுவதும் ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவர்கள் மரணிக்கிற வரை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருத்தரும் எல்லா நிலையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு நாம் புகழுவதற்கு அவர்கள் தகுதி உள்ளவராக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலும் எல்லா காலங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டும். அந்த புகழக்கூடிய பல வழிகள் இருக்கிறது. அந்த புகழக்கூடிய வழியில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். இந்த ஸலவாத் ஓதும் பொருட்டால் நமக்கு அல்லாஹ்புரத்தின் நல்ல ஒரு நெருங்கிய ஒரு நெருக்கம், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கிது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் தாலா திருமறையில் கூறி காட்டுகிறான். அதாவது அல்லாஹ் தாலா திருமறையில் கூறுகிறான், இன்னல்லாஹு மலாயிகதி ஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் நம்முடைய மலக்குமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் என்ன செய்யுங்க, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதை அல்லாஹ் கடமையாக்கி சொல்லும் பொழுது, அதாவது இந்த தொழுகை விஷயத்தில் அடியாருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் ஒரு தொடர்பு என்னவென்று சொன்னால், ஒரு தொழுகை இருக்கிறது. அதே போல் தொழுகக்கூடிய அந்த 5 தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகையும் கூட அதே போல் ஜக்காத் இருக்குது, அதே போல் நோன்பு இருக்கிறது, ஹஜ் இருக்குது, இந்த அனைத்து கடமைகளும் இருக்கிறது. இந்த எல்லா கடமைகளும் அல்லாஹ் தன்னை இணைத்து பேசவில்லை. நானும் செய்கிறேன், என்னுடைய மலக்குமார்களும் இந்த கடமைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறார்கள், அதனால் நீங்களும் இந்த கடமைகளை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எந்த இடத்திலும் அல்லாஹ் அந்த மாதிரி கூறவில்லை. அல்லாஹ் கூறிய ஒரே ஒரு இடத்துல மட்டும் அல்லாஹ் கூறியிருக்கிறேன் சொன்னால், நானும் என்னுடைய மலக்குமார்களும் அவள் மீது நாம் ஸலவாத் சொல்கிறோம், ஆகையால் நீங்களும் அவள் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கிறான் சொன்னால், இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கூறியிருக்கிறான். மற்ற கடமைகள் எல்லாம் நம்ம மீது கடமையாக்கி இருக்கிறான். அதில் நான் முன் வந்து செய்கிறேன், என்னுடைய மலக்குகள் முன் வந்து செய்கிறாள் என்பதை எந்த இடத்திலும் கூறவில்லை. ஆனால் இந்த இடத்துல மட்டும் அல்லாஹ் கூறியிருக்கிறான், நானும் ஸலவாத் சொல்கிறேன், என்னுடைய வானவர்களும் ஸலவாத் கூறுகிறார்கள், அதனால் நீங்களும் அவர் மீது ஸலவாத் கூறுங்கள் என்பதாக கூறிய ஒரே இடத்துல அல்லாஹ் இதை மட்டும்தான் கூறியிருக்கிறான். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ்வும் அவருடைய மலக்குமார்களும் அந்த அளவுக்கு பிரியப்பட்டு அவர் மீது ஸலவாத் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இப்போ அவர்களே அல்லாஹ்வும் அவருடைய வானவரும் இந்த அளவுக்கு அவர்கள் ஸலவாத் சொல்கிறார்கள் சொன்னால், நாம் எந்த அளவுக்கு நாம் ஸலவாத் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் என்பதை நாம் சற்று சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்குது. அதே போல் ஆண்டுக்கு ஒரு முறை தொழுகை, அதே போல் ஹஜ் நோன்பு கடமையாக்க ஒரு மாதம் கடமையாக்கப்பட்டிருக்குது. அதே போல் ஆயில் ஒரு முறை, அதாவது ஆயில் ஒரு முறை வசதி படைத்தவர்கள் ஹஜ் செய்வது கடமையாக்கப்பட்டிருக்குது. அதே போன்று ஜக்காத் ஆயில் வருடத்துக்கு ஒரு முறை நாம் ஜக்காத் கொடுப்பதெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்குது. அதே போல் எப்பொழுது இதெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல் ஒவ்வொரு மனிதனும் அவன் ஆயில் காலத்தில் ஒரு தடவையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வது கட்டாய கடமை என்பதாக பெரியார்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். எனவே நாம் வாழ்நாள் முழுவதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாம் ஸலவாத் சொல்லக்கூடியவாக வேண்டும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் என் மீது 10 தடவை மன் சல்லா
அலைய சலாத்தன், யார் என்னின் மீது ஒரு தடவை சலவாத்து சொல்கிறார்களோ சல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷர வ கதபலஹு பிஹா அஷர ஹஸனாத்தின், யார் ஒருவர் என்னின் மீது ஒரு தடவை சலவாத்து சொல்கிறார்களோ அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு 10 மடங்கு நன்மைகளை என்ன செய்கிறார், அல்லாஹ் தஆலா அவர் மீது 10 முறை சலவாத்து சொல்கிறான். அது மட்டுமில்லாத அல்லாஹ் தஆலா அந்த 10 முறை அவருக்கு சலவாத்து சொல்வது மட்டுமில்லாமல் அவனுக்கு அல்லாஹ் தஆலா 10 நன்மைகளை எழுதுகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமில்லாமல் 10 பாவங்கள் அவனை விட்டு மன்னிக்கப்படுகிறது என்பதாக கூறினார்கள். அதே போல அந்த மனிதருக்கு 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது யார் ஒருவர் சலவாத்து சொல்கிறார்களோ அப்படி சலவாத்து சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது யார் சலவாத்து சொல்ல அவர்களுக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகிறது, 10 பாவங்கள் நீக்கப்படுகிறது, அவர் 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது சலவாத்து சொல்வதனால் அல்லாஹ் தஆலா இவ்வளவு வெகுமதிகள் ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே நாம் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் நாம் முஹப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவள் மீது நாம் அதிகம் சலவாத்து சொல்ல வேண்டும், கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி நாம் சலவாத்து சொல்லும் பொழுது நம்முடைய கவலைகளும் நம்முடைய துக்கங்களும் எல்லாம் போக்குவதற்கு காரணமாகிறது. ஒரு தடவை அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மஜ்லிஸுக்கு வரும்போது அவர்கள் புன்முறுவலுடன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அப்பொழுது அவருடைய மகிழ்ச்சியை பார்த்து நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அப்போ நாங்கள் எல்லோரும் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது கேட்டோம், யா ரசூலல்லாஹ், இந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே, உங்களுடைய மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவங்க கேட்டாங்க, அப்ப நான் ஜிப்ரீல் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுடைய உம்மத்திலிருந்து ஒரு நபர் உங்கள் மீது சலவாத்து சொன்னால் அதற்கு பகரமாக நான் அவர் மீது 10 தடவை சலவாத்து சொல்வதை உங்களுக்கு பொருத்தமா நீங்கள் பொருத்திக் கொள்ளவில்லையா என்பதாக கேட்டார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னார். அம்மா யுர்லீக யா முஹம்மத், முஹம்மது உங்களுக்கு பொருத்தமா இல்லையா, அல்லாஹ் யுஸல்லி அலைக அஹதுன் மின் உம்மத்திக இல்லா ஸல்லைத அலைஹி அஷரன் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்போதான் என் இடத்துல வந்து சொல்லிட்டு போனார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே இந்த மாதிரி அதிகமாக நாம் சலவாத்து சொல்லக்கூடியவர்களாக சொல்லும் பொழுதுதான் அந்த நம்முடைய அந்த சலவாத்தை இது உங்களுக்கு பொருத்தமாக உங்களுக்கு விருப்பமா இல்லையா, உங்களுக்கு பொருந்தி கொள்ளவில்லையா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட கேட்டார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காமினார்கள். அதனால் நாம் ஒவ்வொரு நிலையிலும் இதை பார்த்துட்டு ஒவ்வொரு நிலையிலும் நாம் என்ன செய்யணும் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் சலவாத்து சொல்லக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அப்படி சலவாத்து சொல்லும் பொழுது நம்முடைய எல்லா தரஜாக்களும் அல்லாஹ் தஆலா எல்லா நிலையிலும் நமக்கு அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை உயர்த்தி காட்டுகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாம் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் ஸலவாத்து சொல்கிறோம். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல்லாஹு தஆலா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வக்கல பி கபரி, என்னுடைய மலக்கன் என்னுடைய கபூர்ல ஒரு மலக்கை அல்லாஹ் நியமிக்கிறான். அதாவு அஸ்மாஉல் ஹலாயிகி, அந்த அனைத்து படைப்பினங்களுடைய பெயர்களை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். ஃபலா யுஸல்லி அலா அஹதின் இலா யௌமில் கியாமா இல்லா பலகனி பி இஸ்மிஹி வ இஸ்மி அபிஹி ஹாதா ஃபுலான் இப்னு ஃபுலான் கது சல்லா அலைக்க என்பதாக சொல்லி காமித்தாங்க. அதாவது என்னின் மீது என்னுடைய கபரின் மீது ஒரு மலைக்கு அல்லாஹ் தஆலா நியமிக்கிறான். அந்த நியமித்து அந்த படைப்பினுடைய அனைத்து பேர்களையும் அந்த மலக்குக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கியாம நாள் வரை என்னிடத்தில் கியாம நாள் வரை என்னின் மீது யார் சலவாத்து சொல்கிறார்களோ அந்த சலவாத்து அனைத்தும் என்னிடத்தில் எத்தி வைக்கப்படுகிறது. இன்னாருடைய மகன் இன்னார் என்னிடத்தில் என் மீது என்ன சலவாத்து சொல்கிறார் என்பதாக என்னிடத்தில் எத்தி வைக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நாம் எந்த அளவுக்கு சொன்னால் நாம் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் இந்த அளவுக்கு நாம் புகழும் பொழுது நம்முடைய புகழ்ச்சியின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்வதன் காரணமாக நம்முடைய பேர் மட்டுமல்லாமல் தன்னுடைய தந்தையுடைய பேரையும் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்துக்கு முன்னால் அது எடுத்து காட்டப்படுகிறது சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதாரண ஒரு மனிதருக்காக வேண்டி
சாதாரண ஒரு மனிதனுடைய புகழ்ச்சிக்காக வேண்டி நாம் அவரை எந்த அளவுக்கு நாம் புகழுகிறோம், அதாவது நம்ம அந்த அந்த புகழுகிறோம் எந்த அளவுக்குன்னு சொன்னால், நம்மை அறியாத ஒரு மனிதர், ஒரு உயர்தரமான ஒரு அந்தஸ்தில் உள்ள ஒரு மனிதர் நமக்கு ஒரு சலாம் சொல்லி அனுப்புகிறார் அல்லது நம்மளை ஒரு விசாரித்து அனுப்புகிறார்னு சொன்னால், அந்த சொல்லை நாம் கேள்விப்பட்டு எந்த அளவுக்கு நாம் மகிழ்ச்சி அடைவோம். ஒரு இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு மனிதர் நம்மளை எந்த அளவுக்கு புகழ்ந்து இருக்கிற, நம்மளை பற்றி கேட்டு இருக்கிறார், நமக்கு சலாம் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் எந்த அளவுக்கு நாம் மகிழ்ச்சி அடைவோம்னு சொன்னால், ஆனால் எந்த இந்த நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு ஒரு மனிதர் மூலமாக செல்லக்கூடிய அந்த சலாவத்திற்கும் அந்த நம்ம பற்றி விசாரித்த அந்த விசாரிக்கும் எந்த அளவுக்கு நாம் மகிழ்ச்சி கொள்கிறோம், மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்துகிறோம்னு சொன்னால் எந்த அளவுக்கு நமக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாரில் நமக்கு இந்த ஒரு இடத்திலிருந்து நாம் சொல்கிறோம், நம்முடைய இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது ஸலவாத்து சொல்கிறான்னு எடுத்து வைக்கப்படுகிறோம் சொன்னால் எந்த அளவுக்கு அதனுடைய மகத்துவம் இருக்கும், எந்த அளவுக்கு நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் என்பதை நாம் சற்று சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், கியாம் நாள் அன்று பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் எல்லாரும் மறுமையுடைய நாளையில் இருக்கும்போது அந்த தருணத்தில் எல்லா நபர்களும் இருக்கக்கூடிய தருணத்தில் நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கத்தில் ஆக்கி வைக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னால், நாம் இந்த ஸலவாத்தின் மூலமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தகைய எல்லா மக்களுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக யார் நாம் ஸலவாத் ஓதக்கூடிய அந்த பழக்கத்தை ஏற்படுத்துகிறோமோ, அந்த ஸலவாத்தின் ஓதுவின் பழக்கத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தருணத்தில் கியாம் நாளுடைய அந்த தருணத்தில் கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி அவர்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான்னு சொன்னால், இந்த ஸலவாத்து ஓதுவின் காரணமாகத்தான் அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குகிறான். அப்படிப்பட்ட அந்த ஸலவாத்தை நாம் எல்லா நிலையிலும் எல்லா காலங்களிலும் நாம் ஸலவாத்தை நாம் ஓதி அவர்கள் மீது நாம் எத்தி வைக்கும் போது நம்முடைய நம்முடைய அந்த சொல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் எத்தி வைக்கப்படுகிறது. எனவே நாம் அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். அதாவது வெள்ளிக்கிழமை அமல்களை பற்றி ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேட்கப்படுது, வெள்ளிக்கிழமை அமல்களில் எந்த அமல் சிறந்தது என்பதாக கேட்கப்பட்டுச்சு. வெள்ளிக்கிழமை எல்லா அமலும் நிறைய அமல்கள் செய்யலாம், சூரத்துல் கஹஃப் ஓதலாம், இப்படி பலவிதமான அமல்கள் செய்யலாம். ஆனால் அந்த அமல்களில் சிறந்த அமல் எது என்பதாக அவரிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது அப்பொழுது அவர் கூறினார்கள், அஃலல் அமால் யௌமுல் ஜுமா நாளில் எது சிறந்த அமல்னு கேட்கப்பட்ட பொழுது அப்படி சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்து தான் அந்த வெள்ளிக்கிழமை அமல்களில் சிறந்த அமல் என்பதாக சொல்லி காமிச்சார்கள். எனவே நாம் அதிகமாக முறையில் நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக, அதாவது இந்த வெள்ளிக்கிழமை அன்று அதிகமான நேரங்களை ஒதுக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையான பிரியர்களாக, உண்மையான பாசம் அவர்கள் மீது காதல் கொண்டவர்களாக ஆக முடியும். அதே போன்று பிரார்த்தனை செய்கிறோம், அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கிறோம். அப்படி துஆ செய்யும் பொழுது ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது அமர்ந்திருக்கும் போது ஒரு சஹாபி அவர் அவசரமாக தொழுகிறார். தொழுது விட்டு அல்லாஹ்வையும் புகழாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் புகழாமல் அவர் என்ன செய்கிறார், டேரக்டாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜில ஹாதா, இவர் அவசரப்பட்டு விட்டார் என்பதாக சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய துஆ பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அதை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அல்லாஹ்வை பற்றி முதல் துதிபாட வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அடுத்ததாக தனக்கு என்ன வேண்டியதோ அதை பற்றி என்ன செய்யணும், நாம் துஆ கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுதுதான் அந்த துஆ அங்கீகரிக்கப்பட்ட துஆவாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட துஆவாகும். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு அருகாமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது அமர்ந்திருக்கும் போது நான் என்னுடைய தொழுகையை முடித்துவிட்டு நான் பிரார்த்தனையில் ஈடுபட்டேன். அப்பொழுது நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அல்லாஹ்வை புகழ்ந்தேன், அதிகமாக புகழ்ந்தேன், அல்லாஹ்வை துதிப்பாடினேன். அதற்கு பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக நான் ஸலவாத்து சொன்னேன். சொல்லியதற்கு பின்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்பதாக நான் எனக்காக பிரார்த்தனை செஞ்சேன். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட சொன்னாங்க, சல் துதஹு, நீ கேள் கொடுக்கப்படும் என்பதாக சொன்னார்கள்.
சல் கொடுக்கப்படும் என்பது. அதாவது நீங்கள் எதுவெல்லாம் இதற்கு பின்னாடி அல்லாஹ்வை புகழ்ந்ததற்கு பின்னாடியும் என் மீது ஸலவாத் ஓதியதற்கு பின்னாடி நீ எதுவெல்லாம் கேட்கிறீர்களோ அனைத்தும் கொடுக்கப்படும். எனவே அல்லாஹ்வை நீ கேளு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிச்சினார்கள். நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நம்முடைய அந்த ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முதலில் அல்லாஹ்வை துதிப்பாட வேண்டும். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதிவிட்டு நாம் பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனைகள் நம்முடைய அந்த அனைத்து பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகியது. உமர் ரலியல்லாஹு தஆலா கூறினார்கள், இன்ன துஆ மவ்கூஃபுன் பைன ஸமா வல் அர்த். அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா கூறினார்கள், அதாவது துஆ என்பது வானத்துக்கும் பூமிக்கு மத்தியில் மௌகூஃபாக இருக்கும். அது என்ன செய்யாது, லா யஸ்அது மின்ஹு ஷையுன், எந்த வஸ்து வானத்துக்கு பூமி மேலே உயராது. ஹத்தா துஸல்லி அலா நபியிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்கின்ற வரை என்ன செய்யாது, உங்களுடைய அந்த துஆ வானத்துக்கும் பூமிக்கு மத்தியில் இடையில தான் இருக்கும், அதற்கு மேல் ஏறாது என்பதாக சொல்லி காமிச்சார்கள். அப்போ நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டும், நம்முடைய துஆக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் சொன்னால் நாம் அதிகமாக முதல் அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக துஆ செய்யும் பொழுதுதான் நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அங்கீகரிக்கப்பட்ட துஆவாகும். அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னால், அரசு முத்திரை குத்தப்படாத பத்திரம் இருக்குன்னு சொன்னால், அரசு முத்திரை குத்துற அந்த வெறும் பேப்பர் தான். அதில் பார்த்தா 500 100 பத்திர பேப்பர். இந்த பத்திர பதிவு பேப்பர் எந்த அளவுக்கு வெகுமதின்னு சொன்னால், அது அரசு முத்திரை குத்தினால் தான் அந்த பேப்பருக்கு மதிப்பு. இல்லைன்னு சொன்னால் அது வெறும் காகிதம், வெறும் பேப்பர் தான், அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழப்படாத, அவர்களை புகழ்ந்து செய்யப்படாத அந்த துஆவை எந்த வெகுமதிக்கும் தகுதி உள்ளதாக ஆகாது. முதல் அல்லாஹ்வை புகழ்ந்து, இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துதிப்பாடி, அதற்கு பின்னாடி நாம் கேட்கப்படக்கூடிய துஆ அப்படி கேட்காமல் நாம் இருக்கணும்னு சொன்னால் அந்த துஆவுக்கு எந்த விதமான வெகுமதியும் எந்த விதமான மதிப்பும் இல்லை. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக முறையில் நாம் அதை துஆவை நாம் அதிகமாக நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் சொன்னால் முதலில் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், புகழ வேண்டும். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமாக நாம் துதிப்பாட வேண்டும். இப்படி துதிப்பாடும் பொழுதுதான் அந்த துஆவுக்கு வெகுமதியும் நல்ல ஒரு மதிப்பு நமக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நாம் எல்லா நிலையிலும் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் துதிப்பாடக்கூடியவர்களாக புகழக்கூடியவர்களாக வேண்டும். அதே போன்று நூல் எழுதுகிறோம், நாம் எழுதக்கூடிய நேரத்திலும் நாம் படிக்கக்கூடிய நேரத்திலும் சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களை நாம் எழுதியிருக்கும் போது சல் என்பதாக போட்டிருக்கும். அப்போ அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் சல் என்று படித்து விடக்கூடாது, அதை முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களை நாம் உச்சரிக்க வேண்டும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் என்னுடைய பேர்களை அந்த முழுமையான முறையில் எந்த அளவுக்கு நீட்டி என்னுடைய பேர்கள் முழுமையாக என்னுடைய பேர்களை முழுமையான முறையில் அவர்கள் எழுத்திலேயோ அல்லது படிப்பிலேயோ அவர் சொல்லுகிறாரோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அவருடைய அந்தஸ்தை பாவத்தை மன்னித்து அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிச்சார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய எல்லா படிக்கக்கூடிய நேரத்திலும் சரி அதை எழுதக்கூடிய நேரத்திலும் சரி சல் என்ற ஒரு வார்த்தை சுருக்கி அந்த முழுமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை சொல்லாமல் நாம் எழுதிவிடக்கூடாது. அப்படி நாம் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அந்த பெயரை முழுமையாக நாம் உச்சரிக்கும் பொழுதுதான் நாம் அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்கள் எந்த அளவுக்கு நீட்டுகிறோமோ அதே அளவுக்கு நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நம்முடைய தரஜாக்களை அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறான். அபா இஸ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தலை சிறந்த ஒரு எழுத்தாளராக இருந்தார்கள். அபா இஸ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரணித்ததுக்கு பின்னாடி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவில் காண்டார்கள். அப்போ அந்த கனவில் கண்ட பொழுது அந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்டார்கள், கனவில் காணுகிறார்கள். அப்பொழுது அபா இஸ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பார்த்து கேட்டார்கள், நீங்கள் மரணத்துக்கு பின்னாடி உங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது, எப்படி இருக்கிறீர்கள் என்பதாக அவங்ககிட்ட ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, என்னுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதாக கூறினார்கள். அப்போ என்ன காரணத்தினால உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்பதாக கேட்டாங்க. அப்போ அவங்க
ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நான் எப்பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த நான் எழுதுவேனோ, அந்த அவர்களுடைய சொல்லை அவருடைய ஹதீஸை நான் எழுதும் போதுமெல்லாம், அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேர் வரும்போது நான் முழுமையாக நான் படித்து விட்டு அதை முழுமையாக சொல்லிவிட்டு தான் எழுதுவேன். அதேமாதிரி படிக்கும்போது முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை முழுசாக சொல்லி முடிச்சிருவேன். அதேபோல் எழுதும்போது முழுசாக எழுதி முடிச்சிருப்பேன். இந்த பரக்கத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா என்னுடைய பாவங்களை அழைத்து மன்னித்து விட்டான் என்பதாக சொல்லி காமிச்சார்கள். அந்த அளவுக்கு நான் இதன் காரணமாக தான் அல்லாஹ் தன்னுடைய பாவத்தை மன்னிச்சான் என்பதாக சொன்னாங்க. இந்த அளவுக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்குன்னு சொன்னால், நாம் இந்த ஸலவாத்தை அதிகமாக ஓதணும். அவர்கள் ஓதியதன் காரணமாகத்தான் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் நான் உயர்ந்த தரஜாவில் இருக்கிறேன் என்பதாக கூறி காட்டினார்கள். அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கனவில் காணலாம். அதில் கனவில் காண வேண்டும் என்று சொன்னால், அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாம் ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் அதிகமான எல்லா நிலையிலும் நாம் நினைவுகூறக்கூடியவர்களாக இருக்கும் பொழுதுதான் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த அளவுக்கு நம்முடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிறோமோ, அப்படி நாம் உண்மையான முறையில் வெளிப்படுத்தும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இதே போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணியிருக்காங்கன்னு சொன்னால், அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர்கள் ஸலவாத்தை சொல்லியதன் காரணமாக, அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்ததன் காரணமாக அதிகமான முறையில் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணியிருக்கிறார்கள். இதே போன்று ஃபுலைல் இப்னு அயால் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சுஃபியான் அஸ்வரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ரெண்டு பேரும் பெரிய மேதைகள். ஃபுலைல் இப்னு அயால் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சுஃபியான் அஸ்வரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருவரும் பெரிய சட்ட மேதை அவர்கள். இந்த இரண்டு நபர்களும் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி கடமைக்காக வேண்டி நிறைவேற்றுவதற்காக வேண்டி போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றிருக்கும் போது அவர்கள் அந்த சஃபா மர்வா இந்த இதில் தவாப் செய்யல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துவா ஓத வேண்டும். சஃபா மர்வாவுக்கு போகும்போது ஒரு துவா ஓத வேண்டும். அதே போன்று தவாப் செய்யும்போது களிமா ஓதணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திக்ருக்கு அதே போல் மினாவில் போனால் ஒரு துவா ஓதணும். அரஃபா மைதான் போனால் ஒரு துவா ஓத வேண்டும். இப்போ அங்கே என்ன செய்கிறாங்க, இந்த ரெண்டு பேரும் ஒரு மனிதரை பார்க்குறாங்க. அந்த மனிதரை என்ன செய்கிறான்னு சொன்னால், எல்லா இடத்திலும் சஃபா மர்வா இருந்தாலும் சரி, அரஃபா மைதான் இருந்தாலும் எல்லா இடத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஸலவாத் மட்டும்தான் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த சகோதரை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் இங்கே மாதிரி எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஓதுறதுக்கு ஒவ்வொரு தஸ்பீஹாத் இருக்குது, ஒவ்வொரு திக்ர் இருக்குது. சஃபா மர்வாவுக்கு போகும்போது ஒரு தஸ்பீ ஓதணும், தவாஃப் செய்யும்போது ஒரு களிமா ஓதணும், அரஃபா மைதானுக்கு போனால் ஒன்று ஓதணும், அதே மாதிரி முஸ்தலிஃபா, இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான திக்ர்கள் ஒவ்வொரு இது இருக்குது. அப்படி இருக்கையில் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே திக்கரை மட்டும் ஓதிக்கொண்டே இருக்கிறீர்களே, எல்லா இடத்துலையும் ஒரே செயலை மட்டும் செஞ்சு கொண்டே இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கிட்ட இந்த ரெண்டு நபர்களும் கேட்குறாங்க. மார்க்க அறிஞர் ரெண்டு பேரும் கேட்குறாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, எனக்கும் ஹஜ்ஜுக்கு போனால் என்னென்ன எந்த இடத்துல என்னென்ன ஓதணும் எல்லாம் எனக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சும் நான் இதை ஓதுறேன்னு சொன்னால் ஒரு பெரிய பாக்கியத்தின் காரணமாக ஓதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவர் சொல்கிறார். என்ன காரணத்தினால அப்படின்னு சொல்லி காரணம் சொல்கிறார். நானும் என்னுடைய தந்தையும் ஹஜ்ஜு செய்வதற்காக புறப்பட்டு வந்தோம். இப்போ ரெண்டு பேரும் ஹஜ்ஜுக்கு வரும்பொழுது என்னுடைய தந்தை இடையிலே மரணித்து விட்டார், வரக்கூடிய வழியிலே மரணித்து விட்டார். இப்போ இந்த மரணித்ததுக்கு பின்னாடி என்னுடைய தந்தையுடைய முகம் கழுதையை போன்று மாறிவிட்டது. என்னுடைய தந்தையுடைய முகம் கழுதையை போன்று மாறிவிட்டது. விகாரமான தோற்றம், பார்ப்பதற்கே சகித்து கொள்ளாத அளவுக்கு விகாரமான தோற்றமாக ஆகிவிட்டது. இப்போ இதை பார்த்து நான் ரொம்ப என்னது, அவர் மௌத்தாயிட்டாரு, அவர் முகமும் சகிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை, ரொம்ப துக்கமாக இருக்குது. இதை பார்த்துட்டு எனக்கு மனசு ரொம்ப வேதனையில், நானும் கவலையில் அப்படியே என்ன செஞ்சேன் இருந்தேன். என்ன அறியாமல் எனக்கு தூக்கம் வந்துருச்சு. நானும் அந்த மஜ்லிஸை அப்படியே தூங்கிட்டேன், அதே இடத்துல தூங்கிட்டேன். அப்போ தூங்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நான் கனவில் கண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவில் கண்டு இந்த மாதிரி கனவுல கால்றேன், ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் என்ன செய்கிறேன், கனவுல கால்றேன். அப்போ கனவு கண்டதுக்கு பின்னாடி ஸல்லல்லாஹு என்ன கனவுன்னு, நான் உங்களுடைய தந்தையுடைய முகத்தை நான் தடவுறேன், உங்கள் தந்தையுடைய முகம் மாறிடும் என்பதாக சொல்லி கனவுல பார்த்தேன். அப்போ நான் விழிச்சு பார்க்குறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை தடவிட்டு இருக்காங்க.
அவங்களுடைய முகம் எந்த அளவுக்கு விகாரமாக இருந்ததோ அதுக்கு மாற்றமாக அந்த அளவுக்கு பிரகாசமாயிருச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப சொல்லிச்சு என்னது ரொம்ப பிரகாசமாயிருச்சு. இதை பார்த்துட்டு ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி சல்லாஹ்ன்னு சொன்னான். அப்போ எதுக்காக வேண்டி இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தான். இது எதுக்காக வேண்டி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கனவுலேயே அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதர்கிட்ட சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், உன்னுடைய தந்தை வட்டி தொழிலில் வரவு செலவு பார்க்கக்கூடியவராக இருந்தார். வரவு செலவு பார்க்கக்கூடியவராக இருந்தார். அதன் காரணமாகத்தான் அவருடைய முகம் தோற்றம் இந்த அளவுக்கு மாறுச்சு. ஆனால் அவருடைய ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்னன்னு சொன்னால், அவர் தூங்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் 100 தடவை என் மீது ஸலவாத் ஓதுவார். இந்த என் மீது அந்த ஸலவாத் ஓதிடும் பரக்கத்தினால் அல்லாஹ் எனக்கு ஒரு இது வாய்ப்பை கொடுத்தான். அவருக்கு இந்த முகத்தை அவரை தடவக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். அந்த தடவினதன் காரணமாக தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த கனவுல அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாரு. அந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு மூலமாக அவருக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. இப்போ இந்த இதை பார்த்துட்டு இப்போ இதன் காரணமாக தான் என்ன செஞ்சேன், நான் இந்த ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு, அதனால் நான் இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா கொடுத்தா, அதனால் அவருக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ இந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சு. அவர் டெய்லி இந்த இதை செய்ததன் காரணமாக அவருடைய முகமும் பிரகாசமாயிருச்சு. அதுக்கு பின்னால் அடக்கம் செய்து விட்டு நான் வந்துட்டேன். இப்போ அந்த காரணத்தினால்தான் நான் என்ன அன்னையிலிருந்து முடிவு செஞ்சேன். அந்த காரணத்தான் எல்லா நிலையிலும் இனிமேல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஸலவாத்து சொல்ல வேண்டும் முடிவு பண்ணேன். அதனால தான் நான் என்ன செய்கிறேன், இந்த நிலைமையில எல்லா நிலையிலும் நான் என்ன செய்கிறேன், ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்பதாக அவங்க சொன்னாங்களாம். அப்போ அந்த அளவுக்கு அவங்க ஸலவாத்து சொல்லி கொண்டே இருக்கிறார்கள்னு சொன்னால், அப்போ அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இதன் காரணமாக தான் நான் எல்லா சட்டங்களும் தெரிஞ்சிருந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் முடிவு பண்ணேன், இந்த நிகழ்வை நான் பார்த்ததுக்கு பின்னாடி எல்லா நிலையும் நான் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதாக என்ன செஞ்சேன், நான் முடிவு செஞ்சு எல்லா நிலையும் நான் என்ன செய்கிறேன், நான் ஸலவாத்து ஓதுகிறேன் என்பதாக அந்த அடியார் சொன்னாராம். இப்போ இந்த அளவுக்கு அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த அளவுக்கு அவர் கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அவர் தந்தைக்கு இந்த அளவுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொன்னால், அவர் டெய்லி ஓதிய அந்த ஸலவாத்தின் காரணமாகத்தான் அவருக்கு அந்த அப்படிப்பட்ட உயர்ந்த தரஜா அல்லாஹ் கொடுத்து இருக்கிறார். அதுக்காக நாம் எல்லாம் பெரும் பாவங்கள்லாம் செய்துவிட்டு ஸலவாத் ஓதினால் சரியாகி விடுமா என்பது கருத்தல்ல. அதில் நோக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா நாடினால் அப்படி செய்த அந்த பாவத்தை கூட இந்த ஸலவாத்தின் ஓதும் பொருட்டால் அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு காரணமாக அல்லாஹ் ஆக்குவான். எனவே நாம் என்ன செய்யணும், அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அதே போல எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேரை உச்சரிப்பு கூட அவர்கள் தயக்கம் காட்டினார்கள். அந்த அளவுக்கு என்ன ஒரு முகலாய மன்னர் பேரரசர்களில் ஒருவராக அவுரன் நசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் பிரியமுள்ளவர்களாக இருந்தார்கள். அவுரங்கசீப் பாதுஷா அவர்கள் அதிகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவர்கள்ட்ட ஒரு பல பேர்கள் வேலை செய்வார்கள். அப்போ பல நபர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் அவர்களுடைய பேர்களை கொண்டு பேர் கூப்பிட்டு அழைச்சி அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அடியார் அவர் மீது மட்டும் அவரே அதே மாதிரி பேர் சொல்லி அழைச்சி வேலை சொல்லுவாங்க. இப்போ எல்லாரும் வேலைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பேர் ரொம்ப பிரியம் கொள்ளக்கூடியவங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மனிதருடைய பேர் முகமது. ஆனால் இவருடைய பேரை எப்பயுமே கூப்பிட்டு அழைப்பாங்க, கூப்பிட்டு வேலை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரை அவர்கள் உச்சரிப்புக்கு உச்சரிக்காமல் இருந்தாங்க. எதனால்னா, இவங்க ஒழுவு இல்லாத ஒரு அவசர தேவையில் பூர்த்தி வைத்து வந்ததுனால, ஒழுவு இல்லாதனால இந்த மனிதரை என்ன செய்கிறாங்க, அவருடைய பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் முகமதுன்னு இருக்கு, அந்த பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க. ஏன், நமக்கு ஒழுவு இல்லாத காரணமாக. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அப்போ அந்த முகமது என்ற பேரை உச்சரிக்காம அயாசின் மகனே என்பதாக உச்சரிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அயாசின் மகனே இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேலை கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு இவர் இந்த வேலை பார்க்கக்கூடியவர் 3 நாட்களாக அந்த அரண்மனைக்கு வரல. எப்பயுமே 3 நாளைக்கு வரல. இப்போ இவருக்கு என்ன செஞ்ச, இந்த பாதுஷா மன்னருக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. என்னடா எப்பயுமே வர்ற இந்த மனிதர் இவர் எப்போ வரலையே, என்ன காரணம், எதனால இப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்றவர்கள்ட்ட சொல்லி இவரை போய் கூப்பிட்டு வாங்க, இவர் என்ன ஆச்சு, ஏன் இது வரைக்கும் வரல, என்ன ஆச்சுன்னு பார்க்கணும், அவரை கூட்டிகிட்டு வாங்க என்பதாக சொல்லி அனுப்பிக்கிறாங்க.
இப்போ அது மாதிரி அவரை போய் கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்ததுக்கு பின்னாடி இப்போ இவன்ட்ட கேட்குறான், "என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா? இல்லை உங்கள் குடும்பத்தாளுக்கு எதுவும் முடியலையா? வேறு எதுவும் பிரச்சனையா? என்ன பொருளாதார பிரச்சனை? என்ன பிரச்சனை என்பதா சொல்லுங்க" என்பதா கேட்குறாங்க. இப்போ அவர் சொல்லும்போது இதெல்லாம் இப்படி கேட்க இவர் ரொம்ப விசாரிக்கிறத பார்த்துட்டு மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ஒரு மன்னர், ஒரு அரசர் இந்த அளவுக்கு ஒரு தொழிலாளியை இந்த அளவுக்கு விசாரிக்கிறாரு, இந்த அளவுக்கு இது பண்ணுறாரு. அப்படி என்னாதே ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம். அப்படி இருக்கும்போது இந்த மனிதர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, "ஏன் நீ 3 நாளா இங்கே வேலைக்கு வரல? இங்கே வராம இருக்கிறியே? என்ன காரணம்ப்பா?" என்பதாக கேட்கும்பொழுது, அப்ப அந்த மனிதர் சொன்னார், "எப்பயுமே அரசரே நீங்க என்னுடைய பேரை சொல்லி தான் அழைச்சு, இந்த வேலையை செய்ய, அதை செய்யன்னு சொல்லுவீங்க. ஆனா அன்னைக்கு நீங்க என்ன செய்யல? என்னுடைய பேரை சொல்லாம, என்னுடைய தந்தையுடைய பேரை மட்டும் சொல்லி, அய்யாசின் மகனே என்பதை மட்டும் சொல்லி என்கிட்ட சொன்னீங்க. இந்த இதை பார்த்து என் மேல என்ன வருத்தமோ, என்பது கோபமோ என்று நான் அந்த இதை நினைச்சு எனக்கு மனசு தாங்கல. என் மேல எதுவும் வருத்தப்பட்டீங்களோ, கோவப்பட்டீங்களோ மனசு தாங்காம என்னால எந்த வேலையும் செய்ய முடியல. அதுக்கு அந்த கவலையும் துக்கத்திலே நான் வீட்டில் இருந்துட்டேன் என்பதாக சொல்லி சொன்னாங்க. அப்பொழுது அந்த மன்னர் சொன்னாரு, "அப்ப இதுதான் உன்னுடைய காரணமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் சொன்னாரு, நான் வந்து இந்த காரணத்துக்காக வேண்டி தான் நான் எந்த காரணத்துக்காக நான் அந்த பேரை சொல்லாம இருந்தேன்ற காரணம் உனக்கு தெரியாதனால தான் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறேன். இதன் காரணம் என்னவென்று சொன்னால், நான் எப்படிப்பட்ட உயர்ந்த பேர் உனக்கு வைக்கப்பட்டிருக்குது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் வைக்கப்பட்ட அந்த பேரை நான் உச்சரிப்பதற்காக நான் வந்து தயக்கம் காட்டுவேன். நான் அதை உச்சரிப்பதற்கு நான் வந்து சங்கடப்படுவேன். நான் எதனால இந்த பேரை உச்சரிக்காமல் சொன்னால், நான் அன்றைய நாளில் உன்னை கூப்பிடக்கூடிய நேரத்தில் நான் ஒழுவில்லாமல் இருந்தேன். அந்த ஒழுவில்லாத போது உன்னுடைய பேரை உச்சரிப்பதற்கு எனக்கு தயக்கம் காட்டியதனால்தான் உன்னுடைய பேரை சொல்லாமல் உன்னுடைய தந்தையுடைய பேரை சொன்னேன் என்பதாக சொல்லி காமிச்சார்களாம். இப்ப எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரை கூட அந்த ஒழுவில்லாமல் உச்சரிப்பதற்கு கூட தயக்கம் காட்டியிருக்காங்கன்னு சொன்னால், எந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் எந்த அளவுக்கு நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை உச்சரிக்கிறது கூட நாம் என்ன செய்கிறோம்? நாம் தயக்கம் காட்டுறோம். அவர்கள் ஒழுவு இல்லாமல் உச்சரிக்க தயக்கம் காட்டினார்கள். நாம் வாழ்நாள் சொல்லுவதற்கு கூட நாம் என்ன செய்யலாம்? முன் வர மாட்டேங்கிறோம். அந்த அளவுக்கு நாம் முன் வராமல் அவள் மீது ஸலவாத் ஓதுவதற்கு கூட நாம் கஞ்சத்தனமாக செய்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் எந்த நிலையிலும் உச்சரிக்கக்கூடிய அந்த அவர்கள் அந்த ஒழுவில்லாத நேரத்தை அந்த ஒரு நேரத்தை சொல்லாதனால அவர்கள் என்ன செய்ய அந்த வருத்தத்தை வெளிப்படுத்தினாங்க. நாம் ஆனாலும் நமக்கு ஸலவாத் ஓதக்கூடிய அந்த பாக்கியம் எல்லா நிலையிலும், அது ஒழுவு இருந்தாலும் ஒழுவு இல்லாமலும் நாம் என்ன ஸலவாத் ஓதலாம். ஆனால் ஒழுவோடு ஸலவாத் ஓதும்போது இன்னும் நமக்கு சிறப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே நாம் அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அதே போல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய மேதை. அவர்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த ஸலவாத் ஓதும் பரக்கத்தினால் அவருடைய அந்தஸ்து உயர்ந்ததாக என்பதாக சொல்லி காமிக்கிறார்கள். அவர்கள் பெரிய வல்லுனர். அவர்கள் எல்லாம் நமக்கு எல்லாரும் அவருடைய வரலாறு தெரிந்திருக்கும். அவர்கள் 4 மதுஹபில் ஒரு மதுஹபுடைய ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு மதுஹபை உருவாக்கிய பெரிய ஒரு வல்லுநர்கள், பெரிய ஒரு சீதேவி. அப்படிப்பட்ட அந்த மனிதர் மரணித்ததுக்கு பின்னாடி அவர்கள் கேட்டார்களாம், அவருடைய மாணவர் அவர்களை கனவில் காணுகிறார்கள். அப்பொழுது அந்த மாணவர்கிட்ட கேட்டார்கள். மாணவர் பார்த்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பார்த்து கேட்டாங்களாம், நீங்கள் மரணித்ததுக்கு பின்னாடி உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பதாக அந்த மாணவர் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவளை பார்த்து கேட்டாங்களாம். அப்போ ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, என்னுடைய நிலைமை, நான் மரணித்ததுக்கு பின்னாடி என்னுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னார், ஒரு புது மாப்பிள்ளை எவ்வாறு ஒரு விருந்துக்காவனை அழைக்கப்பட்டு எப்படி ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான முறையில் அழைக்கப்படுவாரோ, அதே போன்று நான் கபரில் இருந்து நான் ஒரு புது மாப்பிள்ளை எப்படி அழைக்கப்படுவதை போன்று நான் கண்ணியமான முறையில், உயர்ந்த அந்தஸ்தான முறையில் நான் அழைக்கப்பட்டேன் என்பதாக கூறினார்களாம். இதற்கு காரணம் என்னவென்று என்பதாக அந்த மாணவர் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கனவிலே கேட்கிறார்கள். இப்போ என்ன காரணத்தினால இந்த மாதிரி நீங்க எதன் காரணமாக இந்த அந்தஸ்து அடைஞ்சிங்கன்னு கேட்கும்பொழுது, அப்பொழுது அவங்க சொன்னாங்களாம், நான் ரிசாலா என்ற கிதாபில் நான் எழுதியிருக்கிறேன். அந்த கிதாபில் முதலாக நான் எழுதினது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் மா தக்கரஹு தாக்கிரூன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கஃபல அன் திக்ரில் காஃபிலூன் என்ற வார்த்தையை எழுதியிருக்கேன். இந்த வார்த்தை என்ன செய்ய நான் அந்த கிதாபில் எழுதியிருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்களாம்.
இப்போ இந்த மாணவர்கிட்ட அந்த நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஒரு வரி என்ன அந்த கிதாபில் நான் எழுதியிருக்கேன். அந்த எழுதின அதனுடைய பரக்கத்தினால தான் நான் இந்த அளவுக்கு நான் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைஞ்சிருக்கிறேன் என்பதாக ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அந்த மாணவர்கிட்ட கூறினாங்களாம். இப்போ இந்த மாணவர் கனவு இதானதுக்கு பின்னாடி காலையில் எந்திரிச்சு முதலாக எந்திரிச்சு போய் பார்க்குறாரு. அந்த கிதாபில் இந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கு. இப்போ அவங்க சொன்னாங்களா, இந்த வாசகத்தை நான் எழுதியதன் காரணமாக தான் இந்த அளவுக்கு நான் மறுமையில் உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்திருக்கிறேன் என்பதாக கூறி காட்டியிருக்கிறார்கள். எனவே நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ அந்த அவ்வளோ பெரிய மேதை, ஒரு பெரிய ஒரு சீதேவி, பெரிய ஒரு வல்லுநராக இருக்கக்கூடிய அவர்களே இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அப்போ இந்த அந்தஸ்து நான் அடைந்ததுக்கு காரணம், நான் இந்த அளவுக்கு நான் பெற்றதுக்கான காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் அதிகம் அந்த மாதிரி ஸலவாத்து ஓதியின் காரணமாக தான் இந்த அளவுக்கு நான் உயர்ந்த தரஜாவை பெற்றிருக்கிறேன் என்பதாக கூறி காட்டுகிறார்கள். எனவே நாம் அதிகமாக ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் ஒரு 40 தடவையாக நாம் ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக ஆக வேண்டும். ஒவ்வொரு நாளும் குறைந்தது, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு வந்து சொல்கிறாங்க, அதாவது 4 மலக்குமார்கள் வருகிறார்கள். 4 மலக்குமார்கள் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், மீகா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், 4 நபர்களும் வருகிறார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் மன் ஸல்லா அலைக்க, யார் உங்கள் மீது 10 தடவை யார் உங்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்களோ, யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், யார் உங்கள் மீது 10 தடவை ஸலவாத்து, காலையிலும் மாலையிலும் 10 தடவை ஸலவாத்து சொல்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி நான் அந்த சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க செய்கிறேன். அவருக்கு இந்த காலையில் 10 தடவை மாலையில் 10 தடவை யார் ஓதுகிறாரோ அவருக்கு சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்குவதற்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. இதை பார்த்துட்டு மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் இதை பார்த்துட்டு யார் ரசூலுல்லாஹ், யார் உங்கள் மீது 10 தடவை ஸலவாத்து சொல்கிறார்களோ அவருக்கு நான் ஒரு சர்பத்து குடிபானம் கொடுப்பேன். அந்த குடிபானம் என்னவென்று சொன்னால், அந்த குடிபானத்தை அவர் சர்பத்தை குடித்து விட்டால் அதற்கு பின்னாடி அவருக்கு தாகம் என்பதே ஏற்படாது என்பதாக சொன்னார்கள். இப்போ மீகா அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு பின்னாடி அவருக்கு வாழ்நாள் முழு அவருக்கு எப்பொழுதுமே தாகமே ஏற்படாது, அப்படிப்பட்ட ஒரு குடிபானத்தை கொடுப்பேன் என்பதாக சொன்னாங்க. இதை கேட்டுட்டு இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 10 தடவை சொன்னாங்க. ரெண்டாவது இதை பார்த்துட்டு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, மீகா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூணாவது இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. இப்போ யார் உங்கள் மீது காலையிலும் மாலையிலும் 10 தடவை ஸலவாத்து ஓதுகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி நான் அரிசுக்கு கீழே சஜிதாவில் விழுந்துருவேன். சஜிதாவில் விழுந்து அவருக்கான பாவ மன்னிப்பு தேடுவேன். அந்த பாவ மன்னிப்பு தேடுவதுனால அவருடைய நான் சஜிதாவிலிருந்து எப்பொழுது எழுந்திருக்கணும் அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவராக ஆகிவிடுவார் என்பதாக சொல்லி காமிச்சாங்க. இதை பார்த்துட்டு நாங்கள் அதை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, ரூஹை வாங்கக்கூடியவங்க. இப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஏன் பங்குக்கு நான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, யார் உங்கள் மீது காலையிலும் மாலையிலும் ஸலவாத்து சொல்கிறார், 10 முறை ஸலவாத்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ரூஹை வாங்கக்கூடிய நேரத்தில் இலகுதலான ரூஹ் வாங்குவேன் என்பதான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு குலைத்த மாவில் ஒரு முடி இருந்தால் எப்படி எடுப்பதற்கு இலகுதலாக வருமோ அதே போன்று அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய ரூஹை இலகுதலாக வாங்குவேன் என்பதாக சொல்லி காமிச்சாங்க. இப்போ இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்துன்னு சொல்வதன் காரணமாக இந்த அளவுக்கு உயர்ந்த தரஜாக்களை என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா நமக்கு வழிவகுத்து தர்றான். அந்த அளவுக்கு மலக்குமார்கள் போட்டி போட்டு வந்து உங்கள் மீது ஸலவாத் சொல்வதனால் நான் அவர்களுக்காக நான் சிபாரிசு செய்கிறேன், நான் பரிந்துரை செய்கிறேன் என்பதாக அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் சொன்னால், எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர்கள் முஹப்பத்தை வைத்திருக்கிறார், எந்த அளவுக்கு அவர்கள் ஸலவாத்து சொல்லியிருக்கிறார், அதன் மீது அவர்கள் அந்த ஸலவாத்தை எந்த அளவுக்கு அவர்கள் சொல்வதை கடமையாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்பதை நமக்கு வழிமுறையில் காட்டியிருக்கிறார்கள். எனவே எல்லா நிலையிலும், எல்லா காரியங்களிலும், எல்லா நிலையிலும் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் வரக்கூடியவர்களாக, அவர்கள் மீது அதிகமாக புகழக்கூடியவர்களாக, காலம் முழுவதும் நாம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி அவர்கள் மீது புகழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஏனென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், யார் ஒருவர் என் மீது ஸலவாத் ஓதுகிறாரோ அவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு நயவஞ்சகத்துடையதிலிருந்து நீக்கப்பட்டு விட்டு அவர் சொர்க்கத்துக்கு வாஜிபாகி விடுவார், அவருக்கு சொர்க்கம் வாஜிபாயும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள்.
செய்வார்கள். ஏன்னா ஷஃபாத்தை சல்லாசம் அவர்களின் மீது அதிகம் சலாவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய பாக்கியத்தையும் பெற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா என்றென்றும் நிறைவாக தந்தருள்வானாக என்று கூறியவனாக நிறைவு செய்வானாக.